லாட்டரி சீட்டை ஒழித்த தமிழகத்தில் அதை வேறு விதத்தில் இன்றைக்கு ஆன்லைன் ரம்மி மூலமாக கொண்டாடி வரக்கூடியவருக்கு ஆதரவு தெரிவித்து 509 கோடி ரூபாய் திமுக பெற்றிருக்கிறது என்றால் இவர்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறது? மத்திய அரசையும் அல்லது திரு நரேந்திர மோடி அவர்களையும் மிரட்டி பணம் பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கும். அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னா நேரடியாக அது திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் பொருந்தும். இந்த முறை பாஜகவா திமுகவா என்பதுதான். இதே வாரிசு அரசியலை பற்றி திரு கமலஹாசன் அவர்கள் பேசுவாரா? ஊழலற்ற ஆட்சியை பற்றி திரு கமலஹாசன் அவர்கள் பேசுவாரா? மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் மோசடி செய்யக்கூடியவர்களை நாங்கள் ஒரு காலத்தில் ஆதரிக்க மாட்டோம் திரு கமலஹாசன் பேசுவாரா? எதையுமே பேச மாட்டார். ஒரே ஒரு சீட்டுக்காக அது மிகப்பெரிய பின்னடைவை அவருக்கு உருவாக்கி இருக்கிறது. இனி அரசியல் அத்தியாயம் அவருக்கு முடிஞ்சிருக்கு. திமுக புராணம் பேசக்கூடிய கமலஹாசனாக இருப்பார். ஒத்த சீட்டு கமலஹாசன் ஒத்தையாக தனியாக புறக்கணிக்கப்படும். இவர்கள் இவிஎம் மிஷின் தான் பிரச்சனை அப்படின்னு நினைத்தால் தமிழகத்துல இவிஎம் மிஷினால தானே திமுக வெற்றி பெற்றது. பிறகு அதிமுகவும் அதுல தானே வெற்றி பெற்றது. காங்கிரஸ் இன்னைக்கு தெலுங்கானா மாநிலத்தில் வெற்றி பெற்றதற்கு காரணம் இவிஎம் இல்ல, நாங்க வாக்குச்சீட்டு தேவன் என்றைக்காதும் பேசி இருக்கிறதா? தோல்வி பயத்தால் இன்றைக்கு திருமாவளவனிலிருந்து திமுகவினர் வரைக்கும் உளறுகிறார்களே தவிர இவர்களுக்கு நன்றாக தெரியும் 2024 தமிழகம் உட்பட எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வெல்ல போகிறது, என்டிஏ கூட்டணி வெல்ல போகிறது. தேர்தல் வாக்குறுதி என்று இவர்கள் எதை செய்திருக்கிறார்களோ அதெல்லாம் மத்திய அரசு கொடுத்த நலத்திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி இவர்கள் தங்களுடைய திட்டங்களாக சொல்லியிருக்கிறார்களே தவிர இவர்கள் சுயமாக கொடுத்த எந்த வாக்குறுதியும் மக்களுக்கு செய்யவில்லை. டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், இப்போ தேர்தல் தேதியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழகமே பார்த்தீங்கன்னா தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்கு. தேர்தல் திருவிழான்னு கொண்டாட வேற ஆரம்பிச்சுட்டாங்க. பாஜகவோட கூட்டணி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூற முடியுமா சார்? பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம், மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். ஊழலற்ற ஒரு ஆட்சியை தர வேண்டும், போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும், நேர்மையான அரசியல் செய்யணும். இவ்வளவுதான் எங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக்குவதற்கு யாரெல்லாம் உடன்படுகிறார்களோ அவர்களோடு எங்களுடைய கூட்டணி என்று நாங்கள் அறிவித்தோம். அந்த அடிப்படையில் கடந்த காலத்தில் என்டிஏ கூட்டணியில் இருந்தவர்கள் அப்படியே தொடர்கிறார்கள். கூடுதலாக ஐயா டிடி அவர்கள் இணைந்திருக்கிறார், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய கட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. நாளை அல்லது நாளைய மறுதினம் மெகா கூட்டணியை எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையின் கீழ் அறிவிக்கப்படும். நாளை சேலம் நடக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய கூட்டத்தில் கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் என்பது ஒரு முக்கியமான செய்தி. இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி தவிர வேறு கட்சிகள் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் வரக்கூடிய நாட்களில்? நிறைய அமைப்பின் தலைவர்கள் தானாக முன்வந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நிறைய சாதிய ரீதியான தலைவர்கள் கூட இன்றைக்கு முன்வந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்துவ மதத்தினுடைய மிக முக்கிய மதகுருமார்கள் இன்றைக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த ஆதரவு அணி அதிகரித்து கொண்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கான ஆதரவு என்பது பெருகி கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் எங்களுடைய கூட்டணியும் உறுதி செய்யப்படும். அதே போன்று தேர்தலில் யார் வேட்பாளராக நிற்கப் போகிறார்கள் என்பதும் மிக விரைவில் அறிவிக்கப்படும். பாஜக எத்தனை இடத்துல போட்டியிட எதிர்பார்க்கலாம் சார்? பாரதிய ஜனதா கட்சி 20க்கும் மேற்பட்ட இடங்களில் நிச்சயமாக இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் கணிசமான இடங்களில் போட்டியிடும் பொழுது எங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கும். பெரும்பாலான இடங்களில் நேரடியாக திமுகவுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி தான் களமாடி வருகிறது. அதனால் திமுகவிற்கு எதிராக தாமரைக்கு வாக்களிக்க மக்கள் ஏதுவாக இருக்கும். அதிகபட்ச இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை தமிழகத்தில் போட்டியிடும். சரி, தற்போது உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் வெளியில இருக்கு. இதில் திமுக விமர்சித்து பேசுவதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக பாஜக ஊழல் செஞ்சிருக்கு, அதை மூடி மறைக்க தான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்லாம் பேசுகிறத எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் பத்திரங்களில் ஊழல் அல்லது முறைகேடு அல்லது மிரட்டி வாங்கினார்கள் என்ற இந்த பிரச்சாரத்தை கடந்த 4-5 நாட்களாகவே திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் உட்பட நிறைய திமுகவினர் பேசுகிறாங்க. அவர்களுக்கு நாங்கள் முன்வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. 18 மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். 8 யூனியன் பிரதேசங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக இருக்கிறது.
இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வந்த தொகை 6000 கோடி ரூபாய். இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா 48% வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் எங்கெல்லாம் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது? மேற்கு வங்கம் என்ற ஒரே மாநிலத்தில் அவர்கள் 1350 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வரவு பெற்றிருக்கிறாங்க. இந்தி கூட்டணியில் இருக்கு. திமுக யாரோடு கைகோர்க்கிறார்களோ அவர்களோடு தான் திரு மம்தா அவர்களும் இருக்கிறார்கள். இப்ப நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம்னா, 18 மாநிலங்கள் ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு வெறும் 6000, ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 1350 கோடி. இப்ப நீங்க கணக்கு போடுங்க, 18 மாநிலங்கள்ல 1350 கோடினா எவ்வளவு வரணும்? ஏறக்குறை 25000 கோடி ரூபாய்கள் வரணும். அவ்வளவு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறதா? கிடையாது. சதவிகிதத்தின் அடிப்படையில் இவர்கள் பார்க்கிறார்களே தவிர எத்தனை மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, எத்தனை மாநிலங்களின் மூலமாக அந்த பத்திரங்கள்ல கொடை வந்திருக்கிறது, இதைத்தான் பார்க்கணும். இப்படி பார்க்காம கூட்டாக ஒன்றையும் தனியாக ஒன்றையும் பார்க்கிறார்கள். இதுவே தவறான கணக்கு. இன்றைக்கு அதிகபட்சமாக மிரட்டி கார்ப்பரேட் நிறுவனத்திலிருந்து பணத்தை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதில் முதலாவது வரக்கூடியது மம்தா பானர்ஜி அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ். இரண்டாவதாக 950 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கிறது நவீன் பட்நாயக், ஒடிசாவில் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சி. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா 656 கோடி ரூபாயை அதிகமாக பெற்றிருப்பது திமுகவுடைய இந்த கட்சி. தமிழகத்திலிருந்து இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் அதிகமாக பணம் பெற்றுவிட்டு 18 மாநிலங்களை நீங்கள் சரிவிகிதமாக பிரித்து பார்த்தால் சராசரியாக ஒரு 8 to 10% தான் வரும். இவர்கள் எவ்வளவு வராங்க? 50% மேல நிதி பெற்றிருக்கிறார்கள். அப்ப இவர்களை விட 5 மடங்கு கம்மியாக பெற்றிருக்க பாரதிய ஜனதா கட்சி மிரட்டி பெற்றிருக்கிறது என்ற வாதத்தை வைத்தால் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பது முதல் கேள்வி. இரண்டாவது, மார்டின் அவர்களுடைய நிறுவனத்திலிருந்து மொத்த தொகை 656 கோடி திமுக, அதுல 509 கோடி இந்த லாட்டரி சீட்டு விற்பனை செய்து லாட்டரி சீட்டை ஒழித்த தமிழகத்தில் அதை வேறு விதத்தில் இன்றைக்கு ஆன்லைன் ரம்மி மூலமாக கொண்டாடி வரக்கூடியவருக்கு ஆதரவு தெரிவித்து 509 கோடி ரூபாய் திமுக பெற்றிருக்கிறது என்றால் இவர்களுக்கு என்ன யோக்கியது இருக்கிறது? மத்திய அரசையும் அல்லது திரு நரேந்திர மோடி அவர்களையும் மிரட்டி பணம் பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னா நேரடியாக அது திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் பொருந்தும். மொத்தம் 656 கோடி, அதுல 509 கோடியை ஒரே ஒரு நபர் லாட்டரி சீட்டு விற்கக்கூடிய மார்டின் நிறுவனத்திலிருந்து பெற்றிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டு எதிரிலுள்ளவர்களை இப்படி கை காட்டினால் முதலில் அவர்கள் தங்களை தாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். தங்களிடத்தில் உள்ள குறைகளை அவர்கள் சரி செய்ய வேண்டும். அப்படி அல்லாமல் இப்படி பொய் கூறினால் தமிழக மக்கள் திமுகவிற்கு பதிலடி தர தயாராக இருக்கிறார்கள். ராகுல் காந்தியோட யாத்திரை நிறைவு விழாவில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. நாடு முழுவதும் ராகுல் காந்தியின் ஆதரவு பெருகி உள்ளது, இதனால் பாஜகவின் தூக்கம் கலைந்து விட்டது அப்படின்ற மாதிரி கூறியிருக்காரு. உங்களுக்கு கருத்து என்ன சார்? ஐயா, ஸ்டாலின் அவர்கள் நிதர்சன அரசியலே பேச மாட்டார். அவர் ஒரு உணர்வு பூர்வமான உச்சத்திற்கு அடிக்கடி சென்று விடுவார். அதனுடைய ஒரு பகுதியாக தான் நான் இதை பார்க்கிறேன். கடந்த காலத்தில் திரு ராகுல் காந்தி அவர்களைத்தான் பிரதமர் வேட்பாளராக பகிரங்கமாக அறிவித்தார். அறிவித்த உடனே அட்ரஸ் இல்லாமல் திரு ராகுல் காந்தி போன நிலையை நாம் பார்த்தோம். இன்றைக்கு பிரதமராக அறிவிச்சா கூட்டணியில் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா ஹிந்தி கூட்டணியில் ஒரு சீட்டு கூட தரமாட்டோம்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இவர் தகுதியற்ற ஒரு இந்தி கூட்டணியுடைய தலைவராக இருக்கிறார் என்று பீகாரில் திரு நிதிஷ்குமார் அவர்கள் புறக்கணித்து விட்டு பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்திருக்கிறார் கூட்டணியில். அது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரளத்தில் முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு எந்த கூட்டணியும் எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி எல்லா மாநிலங்களிலுமே திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய சொந்த கூட்டணி கட்சியினராலேயே புறக்கணிக்கப்படக்கூடிய சூழல்ல அவருக்கு இப்போ ஆதரவாக எப்படி பெரிய அலை வரும்? அவர் எப்படி மக்கள் நேசிப்பாங்க? அவர் பேசக்கூடிய பேச்சு என்பது ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கிறது, இந்தியாவுடைய பண்பாட்டு கலாச்சாரத்திற்கு எதிராக இருக்கிறது, சீனாவிற்கு ஆதரவாக பேசுகிறார் அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆதரவாக பேசுகிறாரே தவிர அடிப்படையில் இங்கு வசிக்கக்கூடிய பாமர மக்களின் குரலாக திரு ராகுல் காந்தியின் குரல் இருக்கவே இல்லை. அதனாலதான் தன்னுடைய சொந்த தொகுதியான அமேதியில் கூட தோத்து விட்டு வயநாடுல வாழ்வை தேடி வந்திருக்கிறார். இதுதான் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய நிகர்சான ஒரு உண்மை. இதை திரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் வேற வழி இல்லை, அவருக்கு தமிழகத்தில் எதையாவது உருட்டணும். அதுக்கு ராகுல் காந்தி அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார். ராகுல் காந்தி ஒரு தலைவராக இல்லை என்பதை தாண்டி ஒரு அரசியல் கட்சியில் அங்கம் வகிப்பதற்கும் அவருக்கு அருகதை இல்லை என்பதுதான் இன்றைக்கு உண்மை நிலை. நிச்சயமாக பாரத மக்கள் அவரை புறக்கணித்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் வெகு விரைவில் பெரிய அளவிற்கு காங்கிரஸையும் சேர்த்து புறக்கணித்து
தாமரையை ஆதரிப்பார்கள். தமிழகம் மிகச்சிறந்த மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. கமல்ஹாசன் அவர்களின் ஒரு முயற்சி வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கியிருக்காரு திமுக தரப்புல இருந்து. ஒத்த சீட்டு கமலஹாசன் என்று இன்றைக்கு தமிழக மக்கள், குறிப்பாக நெட்டிசன்கள் நையாண்டி அடிக்கக்கூடிய இடத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். நடிகராக அவர் திரையில் வென்றிருந்தாலும் அரசியல்வாதியாக அருவருக்கத்தக்க முறையிலே அவர் சென்றிருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. அவர் மக்கள் நீதி மையம் என்று ஆரம்பித்த பொழுது என்ன வாதங்களை வைத்தார்? ஏன் அவருக்கு மக்கள் வாக்களித்தார்கள்னா, அவர் சொன்னது திமுகவுடைய குடும்ப ஆட்சியை நாம் எதிர்க்க வேண்டும், ஊழலை எதிர்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன், காலம் காலமாக முன்னேற்றத்தை அடைய விடாமல் மாறி மாறி வரக்கூடிய இந்த ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுகவிற்கு நாம் சம்மட்டேடி கொடுக்க வேண்டும், இளைஞர்கள் எல்லாம் புதிய வேலை வாய்ப்புகளையும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றால் அதற்கு நாங்கள் தான் முன்மாதிரியாக இருக்கிறோம்னு திமுகவை அதிமுகவை எதிர்த்து, குறிப்பாக திமுகவை மிக கடுமையாக எதிர்த்து டார்ச் லைட் வெளிச்சத்தெல்லாம் காட்டி என்னென்னமோ ஒரு டாக்டிக்லாம் பண்ணி சேரை தூக்கி உடைச்சி மிகப்பெரிய ஒரு விஷுவல் மீடியாவில் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது. இதெல்லாம் இப்போ இருக்குமா? இப்போ எங்களுடைய கேள்வி அதுதான். இதே வாரிசு அரசியலை பற்றி திரு கமலஹாசன் அவர்கள் பேசுவாரா? ஊழலற்ற ஆட்சியை பற்றி திரு கமலஹாசன் அவர்கள் பேசுவாரா? மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் மோசடி செய்யக்கூடியவர்களை நாங்கள் ஒரு காலத்தில் ஆதரிக்க மாட்டோம் திரு கமலஹாசன் பேசுவாரா? எதையுமே பேச மாட்டார். அவருடைய மிகப்பெரிய நடிப்பு கலைஞர் என்பதையெல்லாம் மாறி இன்றைக்கு ஒரே ஒரு சீட்டுக்காக இவ்வளவு கீழே வந்துட்டாரு. திமுகவை தூக்கி பிடிக்கிறார். 39 பாராளுமன்ற தொகுதியில திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளர்கள்ல ஒருவராக வருவதுதான் அவர் கிடைத்த பாக்கியம் என்றால் அவருடைய நிலையை நினைத்து நாங்கள் வருத்தப்படுகிறோம். திரு கமலஹாசன் எடுத்த முடிவு என்பது அது மிகப்பெரிய பின்னடைவை அவருக்கு உருவாக்கி இருக்கிறது. இனி அரசியல் அத்தியாயம் அவருக்கு முடிஞ்சிருச்சு. இனி திமுகவுடைய அடிவருடிகளில் ஒருவராக அவர் இருப்பார். திமுக எந்த கொலை செய்தாலும், கொள்ளை செய்தாலும், ஊழல் செய்தாலும், அடுத்தவர்களுடைய சொத்துக்களை சூறையாடினாலும், போதைப் பொருளை பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் பேசாமல் திமுக புராணம் பேசக்கூடிய கமலஹாசனாக இருப்பார். ஒத்த சீட்டு கமலஹாசன் ஒத்தையாக தனியாக புறக்கணிக்கப்படுவார். இந்த அதிமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா இன்னும் இழுபறியாவே நடக்கிறது. ஏன்னா ஒரு பெரிய கட்சியாக இருந்தது ஒரு காலத்துல. இப்போ இந்த கூட்டணி அமைக்க முடியாமல் திணறி வருகிறது. எப்படி பாக்குறீங்க? அதிமுகவை பொறுத்தவரை ஐயா எடப்பாடி அவர்கள் சொன்னார், நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு. இன்றைய தேதி வரை கூட்டணி யார் என்று சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற சூழலில் தான் ஐயா எடப்பாடி அவர்கள் இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவையும் இழுப்பதில் மிகப்பெரிய அளவிற்கு பேரங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் என்ன தொகுதிகளை கேட்கிறாரோ அதற்கு தருவதற்கு தயாராகிவிட்டார். அதையெல்லாம் தாண்டி எப்படியாவது இந்த தேர்தலில் ஓரளவு வாக்கு சதவீதத்தை பெற்றுவிட வேண்டும். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை விட அதிக வாக்குகள் பெறப்போகிறது என்ற புள்ளி விவரங்களை கண்டு அவர் அச்சப்பட்டு இருக்கிறார். மிகப்பெரிய அளவிற்கு மன உளைச்சலுக்குள்ளாகி இருக்கிறார். அதனால அவரிடத்துல யார் கூட்டணியாக சேர்ந்தாலும் அந்த கூட்டணி வெல்லப்போவதில்லை. ஏனென்றால் இவர்கள் கடந்த காலத்தில் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை தமிழக மக்கள் புரிந்திருக்கிறார்கள். நிகழ்கால திமுக ஆட்சியில் எப்படி போதைப் பொருள் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ, போதைப் பொருளை விற்கக்கூடியவர்களை தங்களுடைய கட்சியில் வைத்து கொண்டு அழகு பார்த்து எப்படி தங்களுடைய கட்சியை வளர்த்தார்களோ அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பொருந்தும். அவருடைய ஆட்சியில குட்காவுடைய போதைப் பொருள் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த குட்கா வழக்கில் அவருடைய அமைச்சர்களே கைது செய்யப்படக்கூடிய சூழல், இன்றைக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல், உயர் காவல்துறை அதிகாரிகள் வரைக்கும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற அவலங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் நடந்தது. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இவர்கள் சிந்தட்டிக் போதைப் பொருள்னா இவர்கள் குட்கா போதைப் பொருள். இவர்கள் குடும்ப அரசியல், திமுகவில் அறிவாலயம் குடும்பம்னா இவர்கள் அனைத்து குடும்பத்தில் உள்ளவர்களையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஆட்சி. ஊழல்ல 2 பேரும் யார் அதிகமாக கொள்ளையடிப்பது என்பதில் பங்கிடக்கூடியது. இவர்கள் குடும்பத்திலிருந்து டெண்டரை தனக்கு வேண்டியவர்களுக்கு விரும்புகிறார்கள் என்றால் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய சம்பந்திக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கொடுத்தார் என்பதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறு. ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் தமிழக மக்களை துரோகத்தில் வீழ்த்தி இருக்கிறது. ஏமாற்றத்தை தமிழக மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். உண்மையான வளர்ச்சி, விக்ஷித் பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி மிகுந்த பாரதம், தொலைநோக்கு 2047 100வது சுதந்திர தினத்தில் இந்த பாரதம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கனவு காணக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடியை ஆதரிப்பதற்கு தமிழக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி அவர்களுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் 2 பேருக்குமே தமிழக மக்கள் பதிலடி தருவார்கள். மாற்றத்தை நோக்கக்கூடிய அரசியல் என்பது இன்றைக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தருகிறது. மிகப்பெரிய கூட்டணி அமைத்திருக்கிறோம். இந்த கூட்டணி
ஒன்றுபட்ட ஒரே கொள்கை, ஒரே சித்தாந்தம், தேசப்பற்று என்ற அடிப்படையில் நிலைநிறுத்தி இருக்கிறோம். மக்களிடத்தில் எங்களுடைய திட்டங்களை சொல்வோம், 10 ஆண்டு கால வளர்ச்சியை சொல்வோம். திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி மக்களுக்கு செய்த துரோகங்களை எடுத்து சொல்லி வாக்கு கேட்போம். தாமரைக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து தொடர்ந்து பயணத்தை வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்கார். அது பல்வேறு விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு திமுக தரப்புல இருந்து. தேர்தல் நெருங்கிட்டு வர இந்த நேரத்தில் வந்துட்டு தமிழகம் வருது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? பாரத பிரதமருடைய பிரச்சாரங்களும் அவருடைய ஒவ்வொரு முறை தமிழகத்தின் வருகை என்பதும் லட்சக்கணக்கான மக்கள் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய அந்த எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. இது உண்மையாகவே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது. இன்றைய தினம் நாம் பேசக்கூடிய இந்த நிலையிலேயே அவர் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ மக்கள்கிட்ட 2.5 கிலோமீட்டர் தூரம் பயணப்படுகிறார், மக்களை சந்திக்கிறார். நாளை தினம் சேலத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், அதில் அவருடைய உரை இருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சேலம் அந்த மாநாட்டில் பங்கேற்கவிருக்கிறார்கள். தன்னுடைய அரசின் நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். அதே போன்று 2G 3G 4G என்று ஜெனரேஷனாக தங்களுடைய குடும்ப ஆட்சியை செய்யக்கூடிய திமுகவையும் எதிர்க்கிறார். அதே போன்று உண்மையான அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய எண்ணத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு தெளிவை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை குடும்ப ஆட்சியை எதிர்த்தவர், திமுகவை எதிர்த்தவர், ஊழலை எதிர்த்தவர், உண்மையான அரசியலை செய்த ஒரு உறுதிமிக்க தலைவர். அப்படிப்பட்ட ஒரு உறுதிமிக்க தலைவராக இன்னைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். குடும்ப ஆட்சியை எதிர்க்கிறார், ஊழலை எதிர்க்கிறார், ஜனநாயக ரீதியாக இந்த தேசத்தை வளர்ச்சியின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஒவ்வொரு தொண்டர்களும் இந்த முறை தாமரைக்கு வாக்களிப்பார்கள். திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி அவர் இறந்த பிறகு, அவர் மறைந்த பிறகு அவரை போற்றி எழுதிய பக்கங்களாக இருக்கட்டும், அவரை பேசிய நினைவுகளாக இருக்கட்டும், அதையெல்லாம் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் இன்றைக்கும் மறந்துவிட மாட்டார்கள். விஜயகாந்துடைய படத்தை வைத்து யாராவது ஓட்டு கேட்கலாம், ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்காக ஒருவர் வாக்களிக்க வேண்டும் என்றால் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிப்பார். ஏனென்றால் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் உண்மையாளராக, தவறை தட்டி கேட்கக்கூடிய மிகச்சிறந்த தைரியம் உள்ளவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியாக இன்றைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் என்றால் விஜயகாந்தின் ரசிகர்கள் திரு நரேந்திர மோடியின் ரசிகர்களாகத்தான் மாறுவார்கள். அது காலம் பதில் சொல்லும். 2024 தாமரை வெல்லும். இந்த தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்துட்டு ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காரு. இவி மிஷின் மூலயமா மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராங்க அப்படின்ற மாதிரி. ஒரே கட்டமாக ஏன் தேர்தல் நடத்தாமல் 45 நாள் எதுக்கு கேப்பு வாக்குன்றதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. உங்கள் கருத்து என்ன சார்? 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இந்தியாவில் மிகப்பெரிய தேர்தல் திருவிழா நடக்கிறது. தமிழகத்தை போன்று எல்லா மாநிலங்களும் கிடையாது. தமிழகமே சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயிருக்கிறது. அதை விட மிக மோசமான சீரழிவு மேற்கு வங்கத்தில் இருக்கிறது. பல இடங்களில் வந்து நக்சல் பாதிப்புகள் இருக்கிறது, பல இடங்களில் தீவிரவாத தாக்குதல் இருக்கிறது. அதையெல்லாம் தேர்தல் கமிஷன் வந்து சீராய்வு செய்து அந்த அடிப்படையில் தான் தேர்தலை 7 கட்டங்களாக வைத்திருக்கிறார்கள். பல மாநிலங்களில் பாதுகாப்பு படை போகணும், அந்த தேர்தல் முடிச்சதுமே பிறகு வேறு மாநிலங்களுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகணும். அதற்கு 5-6 நாட்கள் ஆகும். அவர்கள் பிறகு அங்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். பல தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சுதந்திரமாக செயல்படும் பொழுது அவர்களை பாதுகாக்கணும். இப்படி தலைவர்களை பாதுகாப்பது, வாக்கு எண்ணிக்கை சரியாக நடக்கணும், நக்சல் பாதிப்பு இருக்கக்கூடாது, தீவிரவாதிகள் தாக்குதல் இருக்கக்கூடாது. 7 கட்டங்களாக தேர்தல் அதற்காகத்தான் வைக்கிறோமே தவிர இவர்கள் இவிஎம் மிஷின் தான் பிரச்சனை அப்படின்னு நினைத்தால் தமிழகத்தில் வந்து இவிஎம் மிஷினால தானே திமுக வெற்றி பெற்றது. பிறகு அதிமுகவும் அதில் தானே வெற்றி பெற்றது. காங்கிரஸ் இன்னைக்கு தெலுங்கானா மாநிலத்தில் வெற்றி பெற்றதற்கு காரணம் இவிஎம் இல்லை, நாங்கள் வாக்குச்சீட்டு தேவைன்னு இன்றைக்காதும் பேசியிருக்கிறதா? தோல்வி பயத்தால் இன்றைக்கு திருமாவளவனிலிருந்து திமுகவினர் வரைக்கும் உளறுகிறார்களே தவிர இவர்களுக்கு நன்றாக தெரியும் 2024 தமிழகம் உட்பட எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வெல்ல போகிறது, என்டிஏ கூட்டணி வெல்ல போகிறது. இது வெளிப்படையான உண்மை. அதனால தேர்தலுக்கு முன்னாலேயே நாங்கள் வந்து இதனால தான் வந்து தோற்றுவிட்டோம்னு சொல்றதுக்கு சில காரணங்கள் வேணும். அதற்கு இவிஎம் மிஷினை ஒரு காரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதெல்லாம் வந்து பொய்யான வார்த்தைகள் என்பது தேர்தல் கமிஷன் பலமுறை நிரூபித்திருக்கிறது. அந்த இவிஎம் வைத்து நீங்கள் யாராவது அப்படி இதில் செய்ய முடியும், ஹேக் பண்ண முடியும், அல்லது மாற்ற முடியும் என்றால் தயவு செய்து மாற்றி காட்டுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த பாரதத்தில் திமுகவில் திருமாவளவன் போன்று பேசக்கூடியவர்களோ காங்கிரஸோ யாராவது ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஜீனியஸ்ட் போய் அதை நிரூபிச்சாங்களா? சும்மா தேர்தல் அரசியலுக்கு மக்களை ஏமாற்றலாம்னு நினைக்கிறாங்க. அது எடுபடாது. இன்னும் சொல்ல போனால் ஐயா சிதம்பரம் அவர்களுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் அவர்களே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இவிஎம் மிஷின் எல்லாம் எந்த ஃப்ராடுத்தனமும் பண்ண முடியாது. மோடி அவர்கள் தான் ராகுலை விட மிகச்சிறந்த லீடர்.
ராகுல்லாம் இன்னும் லீடர்னு மோடியோடு ஒப்பிடுவதற்கு சொல்லவே முடியாத ஒரு நிலையில தான் அவர் கீழ்த்தரமாக இருக்கிறார்லாம் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளணும். அவங்க கூட்டணியே அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி, நிச்சயமாக இது வெல்லும். திமுக தரப்புல பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஒரு தொகுதியை வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பயணம் மேற்கொள்றாரு. இதுல வந்துட்டு அவர் எந்த மாதிரியான திட்டங்களை வந்துட்டு சொல்லி மக்களை கவருவார்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளா சொல்றதெல்லாம்? கடந்த தேர்தல் அறிக்கையில் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தார். அதில் 5 கூட அவர்கள் நிறைவேற்றலன்னு மக்களுக்கு தெரியும். மறுபடி தமிழக மக்கள் ஏமாளிகள் என்று நினைத்து கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீச தயாராக இருக்கிறார்கள். அதில் ஒரு பெரிய காமெடி என்னன்னா, 1000 ரூபாய் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கும் மாதம் பெண்களுக்கு உரிமை தொகை 2024க்கு பிறகு மத்திய அரசு வந்து விட்டால் அவர்கள் தடுத்து விடுவார்கள்னு ஒரு பொய்யை சொல்றார். எப்படி தடுக்க முடியும்? ஒரு மாநில அரசாக தரக்கூடியதை மத்திய அரசு வந்து தடுக்காது. ஆனால் தேவையற்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துறது இந்த மாதிரி ஒரு பொய். அதே மாதிரி இவர்கள் சொன்ன வழக்கம் போல கேஸ் விலையில் 100 ரூபா கொடுப்போம் பெண்களுக்குன்னாங்க, அதை தரலை. நாங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்துவோம். அதே போல் டீசலுக்கு 4 ரூபா குறைப்போம்னு சொன்னாங்க, 1 ரூபா கூட தரலை, ஞாபகப்படுத்துவோம். டாஸ்மார்க்கை வந்து முதல்ல முற்றிலுமாக ஒழிப்பும்னு சொன்னாங்க, பிறகு படிப்படியாக குறைப்போம்னு சொன்னாங்க, எதையுமே செய்யலை, அதை நாங்கள் மக்களுக்கு ஞாபகப்படுத்துவோம். அதே போன்று கூட்டுறவு வங்கியில் 5 சவரன் வரைக்கும் நகைக்கடன் வாங்கியிருந்தால் அது தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை பிரச்சாரமாகவே செஞ்சார். ஆனால் அவர்கள் அதை செய்யவே இல்லை. அதை மக்களுக்கு நாங்கள் நியாயப்படுத்தி இவருடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுவோம். அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் விவசாய நெல்லில் வந்து அவர்கள் அழிந்து போய் விட்டதோ அவர்களுக்கு ஏக்கருக்கு 33,000 தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3,000 கூட தராமல் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், விவசாயிகளை வஞ்சித்து இருக்கிறார்கள். அதை எடுத்து சொல்லுவோம். தேர்தல் வாக்குறுதி என்று இவர்கள் எதை செய்திருக்கிறார்களோ அதெல்லாம் மத்திய அரசு கொடுத்த நலத்திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி இவர்கள் தங்களுடைய திட்டங்களாக சொல்லியிருக்கிறார்களே தவிர இவர்கள் சுயமாக கொடுத்த எந்த வாக்குறுதி மக்களுக்கு செய்யவில்லை. அதனால இந்த முறை ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் திருவாரூரிலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர் முன்னால் கொடுத்த வாக்குறுதிகளை செய்யாத நிலையில் புதிதாக மீண்டும் ஒரு அல்வா கொடுத்தா அது புறக்கணிக்கப்பட வேண்டும். இந்த தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள் நம்பக்கூடாது என்று தமிழக மக்களிடத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். விழிப்புணர்வான பிரச்சாரத்தை எங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் மிக வீரியமாக தொடருவோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் களம் வந்து தமிழகத்தில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2024 நிச்சயமாக மும்முனை போட்டியாக இருக்கும். அதில் பாரதிய ஜனதா கட்சி வெர்சஸ் டிஎம்கே இது 2 தான் வந்து நேரெதிராக சந்திக்கக்கூடிய போட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த போட்டியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் போய்விட்டது. ஒரு பெரிய கட்சியாக அவர்கள் கடந்த காலத்தில் இருந்தாலும் அவர்களுடைய நிலைப்பாடுகள் மாறி மாறி எடுத்ததும், மக்களை விட்டு அவர்கள் வெகு தொலைவாக சென்றதும், திமுகவுடைய ஊழல்களை குடும்ப ஆட்சியை நெஞ்சை நிமிர்த்தி சொல்லாமல் அவர்கள் தவிர்த்ததும், 2 பேரும் பங்காளி சண்டையாக மாறிக்கொண்டதும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவை எதிர்ப்பதற்கு திராணியுள்ள ஒரு கட்சி இருக்கிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சி. அதனால தான் திமுகவினர் ஆட்சியில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போடுவதும், அடக்குமுறை செய்வதும், பல்வேறு விஷயங்களில் நெருக்கடி தருவதும் இதெல்லாம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இது அனைத்தும் மக்களுக்கு புரிந்து இருக்கிறது. இந்த முறை பாஜகவா திமுகவா என்பதுதான் மக்கள் பேசிக்கொண்டிருக்கிற பேச்சு. அந்த பேச்சு நிச்சயமாக தேர்தலில் எதிரொலிக்கும். வாக்கு வங்கியில் மட்டும் நாங்கள் அதிகமாக உயரமாட்டோம். எண்ணிக்கையிலும் இரட்டை இலக்கத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த முறை தமிழகத்தில் வென்று காட்டி திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மத்திய மந்திரி சபையில் தமிழகத்தில் வென்ற நபர்களும் மத்தியிலே மந்திரி சபையில் பங்கேற்பார்கள். அது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மாற்றத்தையும் வெற்றியையும் தரும். தமிழக பாஜக என்பது இந்த முறை சாதனைகளை நிகழ்த்தி காட்டும். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.